Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை கடையல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றது தான். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கிற இந்த கீரை கடையில் வீட்டில் நம்மளால் ஈஸியாக செஞ்சிட முடியும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த கீரையை செய்கிறத விட இந்த கீரை ஆகிறதுல தான் கஷ்டம்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதுக்கு உண்டான ஹேக் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த முருங்கைக்கீரையை ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஆஞ்சி எடுத்துட முடியும். வாங்க எப்படி செய்கிறான்றதை நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு முருங்கைக்கீரை குச்சி எடுத்துக்கலாம். அதில் ஒரே ஒரு காம்பை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரிவர்ஸ் பக்கமாக திருப்பிட்டு மேலே இருக்கிற ஒரு இலையை பிடிச்சி கீழே இருக்கிற மற்ற இலையெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உருவும் போதே வந்துடும் அழகாக. இப்போ மறுபடியும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிளையை மட்டும் எடுத்துக்கிறோம். அதில் மேலே இருக்கிற கொம்பை மட்டும் பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கிறத அப்படியே கையில் உருவணும் அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு ஈஸியாக குச்சி தனியாகவும் இலை தனியாகவும் வந்துடுது பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு பஞ்சாக நம்ம எடுத்து செய்ய முடியும். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு பஞ்சை நான் ஃபுல்லாக உருவிக்கிறேன். இப்போது மேலே அந்த பஞ்சோட தலையில் நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா கெட்டிமாக பிடிச்சிக்கிட்டு கீழே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உங்கள் விரலால் இலையை எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே இலை சூப்பராக வந்துடும். தனியாக குச்சி நின்றுடும். அதுக்கப்புறம் குச்சியை மட்டும் முறுக்கிட்டு பிச்சு வெளியில் போட்டுட்டு மறுபடியும் அதை உருவிக்கோங்க. பாருங்கள், நான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி செய்கிறது மூலிமா நம்மளுக்கு முக்கால்வாசியான இலை சூப்பராக உறிஞ்சி வந்துடும். அதே மாதிரியே ஈஸியாக குச்சியும் தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மேலே பிடிச்சி அழுத்தி கீழே இழுக்கும்போது நம்மளுக்கு குச்சி தனியாக வந்துடுது பார்த்திங்களா. இந்த குச்சை மட்டும் எடுத்து போட்டுடலாம். இப்போ மறுபடியும் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற இலைகளை தனியாக நம்மளால் பிரித்து எடுத்துட முடியும். ஸ்டெம்ஸ் எல்லாம் தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வெரி ஈஸியஸ்ட் வே டு க்ளீன் த ஸ்பினாச். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிட முடியும். பட் அதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்றைக்கு வாங்குறீங்களோ அன்னைக்கே இதை க்ளீன் பண்ணி இந்த கொம்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே கீரையை வாங்கி நீங்கள் ஸ்டெம்மோடையே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் இல்லை 2 நாள்லேயே கீரை தனித்தனியாக உதிர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா அதை நம்மளால் க்ளீன் பண்ணவே முடியாது. அதில் இருக்கிற கொம்பெல்லாம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்றைக்கு நீங்கள் இந்த கீரையை வாங்குறீங்களோ அன்னைக்கே இதோட ஸ்டெம்ஸை எல்லாத்தையும் தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு கீரையை மட்டும் எடுத்து அழகாக உருவி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 வீக் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமையே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போது இந்த கீரையை எப்படி நம்ம பருப்பு போட்டு கடையலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப் அளவுக்கு, அதாவது 40 to 50 கிராம்ஸ் இருக்கிற அளவுக்கு துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளியும் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் அல்லது குக்கிங் ஆயில் ஏதாவது ஒன்று 4 to 5 சொட்டு அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 to 4 விசில்ஸுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வெந்து சூப்பராக குழஞ்சி வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்களா, நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போது ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதோட தண்ணியை மட்டும் இப்போது நான் ஃபில்டர் அவுட் பண்ணி மறுபடியும் ப்ரெஷர் குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். பருப்பு தண்ணி கொஞ்சம் பத்தாத இருந்ததுனால சுடு தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதில் 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிடலாம். கூடவே 3-4 பல் பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு நல்லா தண்ணி சூட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை இலைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கீரை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க.
பேசிக்கலி இந்த முருங்கைக்கீரை வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 to 10 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இன்கேஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டிடும். பட் நம்மளோட கீரை வந்து வெந்திருக்காமல் போயிடும். ஸோ லோ ஆர் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து கீரை வந்து வெந்துடும். இந்த கீரை வந்து வெந்துருச்சுன்றது தெரியறதுக்கு என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா, நல்லா இந்த கீரையோட ஸ்மெல் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதை கையில் லைட்டாக எடுத்து அழுத்தி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இது அழுந்தி வரணும். அப்போ வந்து நம்ம வெந்துருச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். மற்ற கீரைங்க மாதிரி இது அப்படியே கையில் போட்டு ப்ரெஸ் பண்ண உடனே மேஷ் ஆகிடாது, லைட்டாக தான் வரும். அப்போவே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கும் இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னு. ஸோ கரெக்டாக 8 to 10 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா இது சூப்பராக ரெடியாகி வந்துடும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு குக் ஆகி இருக்குன்றது. இந்த அளவுக்கு குக் ஆகிறதுக்கு 8 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து இது பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரை கடையிற சட்டியில் நம்ம கீரை எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட சட்டி இல்லை அப்படின்னா நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி ஹேண்ட் பிளெண்டரில் கூட இதை செஞ்சுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் மிக்சியில் போடணும். இல்லைனா நம்ம மேலேயே வந்து மிக்சியிலேருந்து வந்து தெளிச்சிரும். ஸோ அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சட்டியில் இருந்த கீரையோடு இருந்த தண்ணி இருக்குது இல்லையா, அதை நான் கொஞ்சம் வடிச்சிட்டேன். வடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கடையும் போது நம்ம மேலேயே தெரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தண்ணியை லைட்டாக வடிச்சிட்டு அதை பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம நல்லா கடைஞ்சிடணும். பார்த்திங்களா இது ஓரளவுக்கு இப்போ கடைஞ்சாச்சு. இதில் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே ஒரு வாட்டி நல்லா கடைஞ்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சால்ட்டும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பை எடுத்து அதையும் ஆட் பண்ணி நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ பருப்பும் கீரையும் ஒன்றா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக ஆகணும். அந்த அளவுக்கு கடைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஏற்கனவே வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலை, கீரை ரொம்ப கெட்டிமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வடகம், அதுக்கப்புறமா ட்ரை ரெட் சில்லிஸை ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா அதையும் வந்து கீரையிலே சேர்த்து இந்த மாதிரி வேகமாக நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. அந்த தாளிப்பு வாசனை இந்த கீரைக்கு ரொம்ப டேஸ்ட் ஆட் பண்ணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஒரு 2-3 பல் பூண்டு ஆட் பண்ணி கூட நீங்கள் தாளித்து கீரையில் கொட்டி நல்லா கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி அரைக்கீரை எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிப்பியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.